நீங்க அந்த மாரி இங்க மாற்றம் வரணுமா? கண்டிப்பா இங்க மாற்றம் வரணும். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாரி. நான் அந்த மாற்றத்துக்காக பாடுபடுறேன். நீங்களும் அந்த மாற்றத்துக்கு வாங்க. ஊர் கூடி தேர் இழுப்போம். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்றிவிட்டு, அதுக்கப்புறம் இத பேசிக்கலாமே! அதுக்கப்புறம் என்ன கொள்கை வித்தியாசங்க? பாஜகவுக்கும், விஜய்க்கும் என்னங்க கொள்கை வித்தியாசம்? அ அவங்க வந்து ஊழல் செய்யணும்னு சொல்றாங்க. இவர் ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரா? அப்படி ஏதாவதா? இல்ல. அ அவங்க வந்து சட்டம் ஒழுங்க வந்து நாங்க பாதுகாப்போம். இவர் வந்து இல்ல சட்டம் ஒழுங்கே வேணான்னு சொல்றாரா? அப்படி ஏதாவதா? எல்லாரும் அவங்க மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. இவர் வந்து வேண்டாம் மக்கள பத்தி இல்லன்னு சொல்றாரு. எல்லாரும் அதே கொள்கையில தான் இருக்கோம். எல்லாரும் அதே சாமிய தான் கும்பிடுறோம். போறது மட்டும் வேணும்னா, அ சர்ச்சு, மசூதி, கோயிலா இருக்கலாமே ஒழிய, நம்ம எல்லாருக்கும் சாமி மக்களு. அந்த சாமிக்கு நாம என்ன பண்ண போறோம்? நீங்க வந்து திருப்பி ஓட்ட பிரிச்சு, இல்ல 3வது அணியா வந்து கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியாதுங்க. அப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன உங்களுடைய குறிக்கோள் என்ன? இந்த வாட்டி அந்த எந்த குறிக்கோளா இருந்தாலும் அத எடுத்து பரன்ல வச்சுட்டு, கூட்டு வெற்றிக்கு பாடுபடணுங்கிறது எங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து. இதுக்கு என் கட்சியிலேயே கூட மாற்று கருத்து இருக்கு. ரஜினி சார் வராம ஏமாத்துனாரு. கமல் சார் வந்து ஏமாத்துனாரு. விஜய் சார் ஏமாத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுல என்னது. அரசியல்ல போட்டி போடுற எண்ணம் இருக்கா? ஆசையே இல்லாத அதிசய பிறவி நானு. எனக்கு கோதான்னு வந்துட்டா நான் பின்வாங்க மாட்டேன். என்ன போன்னு சொன்னா நான் போவேன். ஆனா, நான் இதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு எதுவுமே இல்ல. ஏன்னா நான் இதுக்காக வந்தேன்னா, எனக்கு அந்த நான் விரும்புற அரசியல யாரும் பண்ணல, நான் பண்ணணும்னு நான் வந்தேன். பெண்களுக்கான, தமிழ் நாட்டில் பிறந்த தமிழச்சிக்கான, எனக்கான ஒரு அரசியல, சமத்துவத்துக்கான அரசியல், ஊழலற்ற அரசியல். இத நான் பார்க்கணும்னு நான் விரும்புறேன். சுத்தமான தமிழ்நாட பார்க்கணும்னு நான் விரும்புறேன். இதுக்காக நான் வந்தேன். இதுல எனக்கு வந்து பதவி தான் வேணும்னு இல்ல. பதவி இல்லனாலும் நான் செய்வேன்.